வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த வெள்ளை கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 6050 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. எப்போவுமே இந்த கேப் ஸ்பைக்கில் ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் நம்ம எடுத்துக்க மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி 10 மணிக்கு பார்க்குற LTPயை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் சொல்லி நம்ம அனாலிசிஸுக்கு எடுத்துக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 6026க்கு மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே நம்ம சார்ட்டிங் டூலும் பை சிக்னல் கொடுத்து ஓரளவு மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி காமிச்சிருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 6060 இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 6060க்கு மேலே போக முடியாமல் ப்ரைஸ் திணறிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலும் ஒரு வார்னிங் சிக்னல் கொடுத்து மார்க்கெட் பையிங்கை விட செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கே வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்ச காரணத்தினால 6026 அப்படின்ற ரொம்ப முக்கியமான நம்ம சப்போர்ட் ஜோனில் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மேலே நிற்க முடியாமல் பிரேக் ஆகி கீழே வந்த சமயத்தில் மறுபடியும் மூவிங் ஆவரேஜையும் பிரேக் பண்ணி நம்மளுடைய அடுத்த டார்கெட்டான 5966 டெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா அதில் பல முறை சப்போர்ட் எடுத்து 5975 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். சரி, நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 5990லேருந்து 5980க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட்டை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் நம்மளோட முடிவுலையோ திட்டத்திலையோ எந்த மாற்றமும் கிடையாது. 6020-26க்கு மேலே க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக ஸ்டே ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்தா தான் இன்னும் அதிகமான பையர்ஸை அது கொண்டு வர முடியும். அப்போ தான் மார்க்கெட் ஓரளவு ஸ்ட்ராங்கான பையிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டையே மறுபடியும் கண்டினியூ பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். 5966லேருந்து இந்த 6020க்குள்ளே ட்ரேட் ஆகிற சமயத்தில் ஓரளவு இந்த கன்சாலிடேஷன் சைட்வே மூமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் 5960க்கு கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா ஸ்ட்ராங்காக மார்க்கெட் மறுபடியும் அதோடைய ட்ரெண்டான டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. கவலைப்பட வேண்டாம். எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோன்னு எதிர்பார்க்கலாம். சரி, எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.